I greet you all in the name of Lord Jesus Christ. I am so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ green. எஸ், சிவப்பு மஞ்சள் பச்சை. ஓகே, இது யூஸ்வலாக நம்ம எதை டினோட் பண்ணோம்? நம்மளோட டிராஃபிக் சிக்னலை டினோட் பண்ணோம். ரெட் மீன்ஸ் ஸ்டாப், எல்லோ மீன்ஸ் வெயிட் அண்ட் க்ரீன் மீன்ஸ் கோ. ஸோ இதை வச்சு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ண போகிறாரு. சில வசனங்களை முதலாவது நம்ம தியானிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. டு எவ்ரி திங் தேர் இஸ் அ சீசன், அ டைம் ஃபார் எவ்ரி பர்பஸ் அண்ட் ஹெவன். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்காங்க. அதாவது நம்ம நினைப்போம்ல, இப்போ இது இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும், அது இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இது இப்போ கிடச்சா நல்லாயிருக்கும், எனக்கு அது அப்போ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாத்திற்கும் காலம் இருக்குது. அந்த காலத்திற்கு முன்னாடி நடந்ததுன்னா அது நிலைத்து நிற்காது, ப்ராஸ்பர் ஆகாது. அதே ஒருவேளை உங்களுக்கு அந்த காலத்தில் அது கிடைக்குது, அதை நீங்கள் அந்த நேரத்தில் ஒதுக்கிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். ஸோ இன்றைக்கு நீங்கள் எதை குறித்தாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இது நடக்கல அப்படி இப்படி முறுமுறுத்துருந்தீங்கன்னா இந்த வசனத்தினால நீங்கள் உற்சாகம் அடைங்க. ஏன்னா ஒருவருத்துக்கும் காலம் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். ஸோ இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குறது என்ன? ஒன்னொன்றுக்கும் காலம் இருக்குது, ஏற்ற நேரத்தில் நான் தருவேன் அப்படின்ட்டு. அடுத்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க, 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஓகே, தமிழில் வாசிக்கலாம். 16:9. A man's heart plans his ways, but the Lord directs his step. அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த வசனத்தில்? ஒரு மனுஷன் நிறைய பிளான் போடுவாங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் பிளான் போடுவான். ஆனால் கர்த்தர் மாத்திரமே அந்த வழிகளை டைரக்ட் பண்ணுவாராம். நோ மேட்டர் வாட் ஆர் பிளான்ஸ் இஸ், அட் தி எண்ட் ஆஃப் தி டே தேவன் தான் நம்மளோட வழிகளை என்ன பண்ணுறாரு? நடப்பிக்கிறாராம். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஓகே, நம்ம நிறைய பிளான் போடலாம், பட் நம்ம ஒரு டைரக்ஷன் எடுக்கிறோம்ல, அந்த பிளான்ஸ்க்கு ஏற்றவாறு அந்த டைரக்ஷனை தேவன் தான் உறுதிப்படுத்துறாரு. For the Lord is the one who directs his step அப்படின்றது. அடுத்த வசனம் அதே நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? Trust in the Lord with all your heart and lean not on your own understanding, but in all your ways acknowledge him and he shall direct your path. இந்த இடத்துல என்ன சொல்லுது? என்னோட எல்லா காரியத்திலையும் தேவன் மீதே சாய்ந்திரு, தேவனையே நம்பிரு. எந்த இடத்துலையும் உன் சுய புத்தியில சாயாத. உன் சுய புத்தியில சாய்ந்தனா அது வாய்க்காது. ஒரு வழிகளை ஒரு நாளும் ஒரு நொடியும் நீ தேவன் அந்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணு அப்படின்றது தான். நீ அதாவது உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ எடுக்கிற ஒரு ஸ்டெப்லையும் தேவனை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்பொழுது அவர் நம்மளோட பாதை என்ன பண்ணுவாரா? செவ்வையாக்குவாரா. இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவன்லாம் தேவையில்ல, நம்ம பண்ணணும், நம்மளோட வழிகள் எதுவும் செவ்வையாகாது. அது என்ன சொல்றது? ஒரு மாதிரி மனாந்திரம் ஆயிடும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒரு 3 சீசன் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சீசன், தி சீசன் ஆஃப் ரெட் அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு காலம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட். நம்ம என்னதான் நம்ம அந்த இடத்துல எதா அடுத்த அடி எடுக்கணும்னு நினைச்சா கூட கர்த்தர் நம்மளை எடுக்க விட மாட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பாரு. ஒரு காரியத்திற்காக நம்மளை ஆண்டவர் அந்த இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பாரு. இந்த வெயிட்டிங் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பொறுமையை ஆண்டவர் அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுவார். நம்ம பொறுமையை இன்க்ரீஸ் பண்ணுவார். இந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம தேவனோட இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்திற்கு நம்ம போவோம், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு போவோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த சீசன் ஆஃப் எல்லோ. ஓகே, த சிக்னல் ஆஃப் எல்லோன்னு வச்சுக்கலாமே. த சிக்னல் ஆஃப் ரெட், த சிக்னல் ஆஃப் எல்லோ. ஓகே, இந்த சிக்னல் ஆஃப் எல்லோ, இந்த மஞ்சள் சிக்னல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ப்ரிப்பரேஷன் பீரியட். நம்மளை தேவன்
படித்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. இந்த காலத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நெக்ஸ்ட் கோ தாங்க. அந்த எல்லோ சிக்னல் போட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து ஓகே அடுத்து நம்ம தான் போகணும் அப்படின்னு ஓட்டிட்டு போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லோலேயே வந்து வண்டி எடுத்து ஸ்பீடாக போயிடுவாங்க. எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் அதனால நடந்திருக்கு. ஸோ ஆண்டவர் இந்த எல்லோ சிக்னல் உங்கள் வாழ்க்கையில் இப்போ போட்டிருக்காருன்னா உங்களை இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அடுத்து நீங்கள் தான் இட்ஸ் கோயிங் டு பி அ கோ டைம். பட் அது வரைக்கும் அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்கு உங்களை அழைச்சாரோ, எந்த டெஸ்டினேஷனுக்கு உங்களை அனுப்புகிறாரோ அந்த டெஸ்டினேஷனுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த எல்லோ சிக்னல் நேரத்தில் அவசரப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஆக்சிடெண்ட்டில் முடியும். அதே மாதிரி அதான் நம்ம எல்லோ சிக்னலுக்கு வந்துட்டோமே, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படியே போயிடலாம் அப்படின்னா பண்ணாதீங்க. தட் வில் எண்ட் அப் இன் அ கயாஸ், ஒரு கன்ஃபியூஷன் முடியும். கடைசி இட் இஸ் த கிரீன் சிக்னல், த சிக்னல் தட் வீவ் பின் வெயிட்டிங். நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா நடக்கும், இந்த எல்லோ சிக்னல் இருக்கும்போது ரெட் சிக்னல் எல்லோ சிக்னலாக க்ராஸ் பண்ணிட்டு சில பேர் ஃபோன்லாம் நோண்டிக்கிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு க்ரீன் சிக்னல் விழுந்ததையே விட்டுட்டு அப்படியே நின்றுவாங்க. பின்னாடி எல்லாரும் ஹார்ன் அடிச்சுட்டுப்பாங்க, போங்க சிக்னல் போட்டாச்சு போங்கன்ற மாதிரி. நம்ம காத்துட்டு இருக்கோம், அந்த எல்லோ சிக்னல் வந்தோடனே நம்ம காத்துட்டு இருக்கோம், ஓகே அடுத்து நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு க்ரீன் சிக்னல் அப்போ நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்தாரு. நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அநேக நேரத்தில் நம்மளுக்கு ரெட் இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் சிக்னல் இருக்கலாம். அந்த சிக்னலை பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகி டிஸ்கரேஜ் ஆகி இல்லைன்னா அவங்களோட அப்படியே நம்ம போயிடக்கூடாது. பிறருக்கு ஆண்டவர் போட்டிருக்கிற சிக்னலை ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் போட்டிருக்கிற சிக்னலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த சிக்னல் இருக்கிறீங்க, ரெட்டா எல்லோவா க்ரீனா, இந்த 3 சிக்னல்லையும் ஆண்டவர் உங்கள் கூடவே தான் இருக்காரு. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, அவசரத்தில் விழுந்துடாதீங்க. ஏன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட்னு நம்ம வசனத்தை வாசித்தோம். எந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் சுய புத்தியில் சாயாதீங்க. நீங்கள் நிறைய பிளான் போட்டாலும் அது எண்ட் ஆஃப் தி ஆண்டவர் தான் உங்களோட வழியை செவ்வையாக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 காலத்திலும் தேவன் உங்களோடய இருக்கிறாருன்றது மாத்திரம் மறக்காதீங்க. வாங்க நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாம். ஏசப்பா நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட எங்களுக்கு தெளிவாக நீர் பேசுனதற்காக நன்றி அப்பா. நீர் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கீர் ராஜா. நீர் வைத்திருக்கிற காலத்திற்கு மீறுதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின் அலைன்மெண்ட்டில் நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.